புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. வான்பு தியா, நீ இப்ப எப்படி இருக்க அப்படின்னு நல்லா விசாரிக்கிறதுல இப்போ நான் வரல. இப்போ இசை எப்படி இருக்கா? ஓகே ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே தான், உள்ளதா இருக்கா, போய் பாரு. தேங்க்யூ தியா. இசை, இசை, சொல்லுங்க மாமா. எனக்கு உன் மேல கோவப்படுறதா இல்ல நீ இப்படி நினைச்சு பண்ணிட்டே அப்படின்னு வருத்தப்படுறதா அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இசை. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நீ இந்த உடம்பு எப்படி இருந்தா என்ன மாமா? மனசே சுக்குநூறா உடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த உடம்பு மட்டும் இருந்து என்ன மாமா பிரயோஜனம்? இதுதான் முட்டாள்தனமான பேச்சுன்னு நான் சொல்லுவேன். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒரு படிச்சிருக்க பொண்ணு, அதுவும் டாக்டர் படிச்சிருக்க, என்ன 4 உயிரை காப்பாத்துற ஒரு கடமை உனக்கு இருக்கும் போது நீயே உன் உயிரை போக்கிக்கணும்னு நினைக்கிறியே. உயிரோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இங்க பாரு இசை, இது ஒண்ணும் போனா திரும்பி வர்றது கிடையாது. என்ன, உயிர் ஒரு தடவை போச்சுன்னா அவ்வளவுதான். திரும்ப நீ என்ன பண்ணாலும் அதை வர வைக்க முடியாது. மாமா, நாம இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாமா. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம என்ன மாமா பண்ண போறோம்? நீங்க சொல்லலாம் சந்தோஷமும் சோகமும் கலந்துதான் வாழ்க்கைன்னு. ஆனா என் வாழ்க்கையில அப்படி இல்லை மாமா. உங்களை எப்பயும் மனசார நான் விரும்பணும். அதுல இருந்து என்னையவே அறியாம உங்க மேல இனம் புரியாத அன்பு பாசமும் வந்துருச்சு. உங்களை யாருக்காகவும் எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு ஒரு எண்ணம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஒரு பொருள் வேணும்னா அது வேணும் தான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. என்ன இப்போ நீங்களும் அப்படிதான் மாமா? ஏன் மாமா, என் மேல உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆசை இல்லைன்னு என்கிட்ட சின்ன வயசுலயே என் கூட தங்கச்சியா தான் பழகிருந்தீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்க மேல ஆசையே வச்சிருந்திருக்க மாட்டேன் மாமா. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு நான் வர்றதுக்கு காரணமா இருந்துட்டீங்க. இசை, பேசி முடிச்சிட்டியா? சரி, ஓகே. இப்ப நான் பேசுறேன், அதை மட்டும் கேளு, ஓகேவா? இப்ப நீ சொன்ன பாத்தியா, அதாவது சின்ன வயசுலயே என் மேல நீ ஆசை வச்சுட்ட, அது என் மேல உங்களுக்கு ஆசை இல்லைன்னா என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களை விட்டு நான் விலகி இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இது ஓ மேல தப்பு கிடையாது, புரியுதா? சின்ன வயசுல இருந்தே நம்மள ஆதி காலத்துல இருந்தே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க தெரியுமா பெரியவங்க. உன் அம்மாவாகட்டும் என் அப்பாவாகட்டும் அப்படி சொல்லிதான் நம்மளை வளர்த்துருக்காங்க, புரியுதா? அதாவது சின்ன வயசுலயே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு விருப்பம் வர்றதுன்னா அது நம்ம காரணம் கிடையாது. ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. லவ்வை பொறுத்தளவுல டீனேஜ்ல வர்றது லவ்வே கிடையாது என்ன பொறுத்தளவுல, புரியுதா? என்னைக்கு நீ 20 ஏஜ் நீ தொடுறியோ அப்பதான் அது ஒரு லவ்ங்கிற ஃபீலிங். அது வரைக்கும் உனக்கு வர்றது லவ்வே இல்லை. இதுதான் உண்மை. அதுக்காக உன்னோட அன்பை நான் இங்க பொய்யாக்க விரும்பல. அதாவது என் மேல நீ வச்சிருந்தது அன்பு தான். ஆனா அந்த அன்புக்கும் லவ்ங்கிற ஃபீலிங்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ஓகேவா? நீ அதாவது சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கலைமாமா உனக்கு தான் அப்படின்னு சொல்லி. இது ஓ மேல தப்பு கிடையாதுமா. நிறைய பேர் வீட்டுல நடக்கிறதே இதுதான், ஓகேவா? சின்ன வயசுல முறை பொண்ணுங்க யாராவது இருந்துட்டா இவன் உனக்கு தான், நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இவனை தான் மனசுல நினைக்கணும் அப்படின்னு அவங்க பாட்டுல ஆசை வளர்த்து விட்டு போயிருவாங்க. ஆனா அந்த சமயத்துல நம்ம மனசு அதை ஏத்துக்கிறதாவே இருந்தாலும் வயசு ஆக ஆக நம்மளுக்கும் சில புத்திகள் இருக்கும்ல, அதுபடி நம்ம மனசை நம்ம மாத்திக்க மாட்டோமா? இதுதான் லைஃப். அப்படி புரிஞ்சு வாழ்ந்துட்டு போகணும். ஆனா நீ படிச்ச பொண்ணு, நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கல. என்ன, நான் இப்பவும் சொல்றேன், சின்ன வயசுல இருந்தே உன் மேல ஒரு சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் எனக்கு ஃபீலிங் மட்டும்தான் எனக்கு இருந்ததே தவிர மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட லைஃபை வாழணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்ததே இல்லைம்மா. ஏன்னா 2 பேர் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துட்டோம். இதுதான் நம்ம பண்ண தப்பே. ஒருவேளை நான் இப்போ ஊர்ல ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னதா அம்மா என்கிட்ட சொன்னாங்க, உங்ககிட்ட சொன்னதா. அதாவது நான் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்திருந்தாலும் சின்ன வயசுல இருந்து வர ஃபீலிங்கை தாண்டி உன் மேல எனக்கு டீனேஜர் தாண்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபீலிங் இருந்தா கண்டிப்பா உன்னை லவ் பண்ணிருப்பேன், உன்னையவே நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். இங்க பாருமா இசை, அதாவது நீ பண்ணதை நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. என்ன, நீ என் மேல வச்சிருந்த அன்பை நான் ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன், அதை நான் இல்லைன்னு சொல்லவும் மாட்டேன். ஆனா நமக்குன்னு லைஃப் இருக்கு தெரியுமா, அதை யோசிக்கணும். இப்போ உன் மேல எனக்கு விருப்பமே இல்லை.
ஆனா இப்ப நான் எனக்குமே வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. ஓகேவா? ஏதோ படிச்சுட்டோம், அதனால லைஃப் அப்படியே வாழலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் நான் இருந்தேன். ஆனா நான் எதுக்கு மதுரைக்கு போகணும், அங்க எதுக்கு அந்த பொண்ணை பார்க்கணும், எனக்கு ஏன் பிடிக்கணும்? அதாவது நம்மள மாதிரிலாம் இல்லம்மா அந்த பொண்ணு. என்ன, குடும்பத்துக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச பொண்ணு. ஆனா நான் போய் அந்த பொண்ணை விரும்புறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க அப்பா இடத்துல இருந்தே அந்த பொண்ணை என்னை பாக்குது. என்ன, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு, நிஜமா சொல்றேன், இப்ப நீ ஆசைப்படுற, இப்ப நீ சூசைட் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறதுக்காக உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் உன்னால நிம்மதியே இருக்க முடியாது. ஏன்னா என் மனசுல இருக்கிறது வேற ஒரு ஆளு. அப்ப நான் தான் வேணும், நீ கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் அதாவது உன் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்னாலையும் வாழ முடியாது. என்கிட்ட இருந்து வர்ற அன்பு உனக்கு கிடைக்கல, நீயும் ஏங்குவ. இதுதான் லைஃப், புரிஞ்சுக்கோ. ஓகேவா? ரெண்டு மனசு பிடிச்சிருந்த வாழ்க்கை வாழ்றது தாமா வாழ்க்கை. இதை என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கும் நம்ம நினைக்க. இங்க பாரு, எனக்கு தெரியும் உன்னால என் மேல வச்சிருக்க அன்பை வந்து அவ்வளோ சீக்கிரத்துல விட்டு கொடுக்க முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் யுவர் லைஃப் இஸ் பெஸ்ட் லைஃப் இன் எவ்ரி திங் ஃபியூச்சர் லைஃப். ஓகேவா? என்னை விட சிறந்த ஒருத்தவங்க கண்டிப்பா உனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைப்பாங்க. இதை நான் சொல்றேன். ஓகேவா? அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். இப்போ இதை பண்ண பத்தியா, இதை வந்துட்டு தயவு செஞ்சு இன்னொரு தடவை பண்ணாத. நீ மாமா மேல உண்மையான அன்பு வச்சிருந்தீங்கன்னா, ஐ மீன் லவ்ங்கிற தாட்டை தாண்டி பாசம், அதை சொல்றேன். ஓகேவா? அப்படி ஒரு அன்பு வச்சிருந்தீங்கன்னா எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு, இந்த மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி. அதாவது உன் கலைமாமா மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா. இல்ல, எனக்கு நீங்க தான் வேணும், உங்களை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னாலும் தாராளமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன, ஆனா ஒண்ணு, என்ன, உன்னால நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழ முடியாது. ஏன்னா என் மனசுல இருக்கிறது வேற யாரோ. என்ன, உன் மனசுல இருக்கிறது என்னமோ நானா இருந்தாலும், என் கூட வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் என்னால வந்துட்டு ஒரு உண்மையான அன்பை வந்து உனக்கு கொடுக்க முடியாது. போலியான நடிப்பு நடிக்கிறதுக்காக எதுக்கு வாழ்க்கையை வாழணும்னு கேட்கிறேன். நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கை நிஜத்திலையும் உண்மையாவும் வாழணும். புரியுதா? அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ இதுக்கு மேல உன் விருப்பம் தான் இசை. இதுக்கு மேல மாமா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எதையுமே ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இதுதான் நிஜம்னா கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் உன்னோட ரெஸ்பான்ஸ் என்னமோ அதை பொறுத்து தான் அடுத்த ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியும். இல்ல மாமா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு நான் பண்ணது தப்பு தான். நான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே டெத் சொல்யூஷன் இல்லைன்னு இப்ப புரியுது மாமா. தப்பு பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன வயசுல பெரியவங்க பண்ண தப்பு. இது எனக்குன்னு இல்லை மாமா, நிறைய பொண்ணுங்க இப்படிதான் மாமா காயப்படுறாங்க. சின்ன வயசுல அவங்க பாட்டுல இவன் உனக்குதான் அவன் உனக்குதான்னு சொல்லி சொல்லி மனசுல ஆசையை வளர்த்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேதனை பண்றது என்னமோ நாங்க தான் மாமா. ஒரு பொருள் இது நமக்குதான் அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம கையை விட்டு போறப்போ அது எவ்வளவு வலியா இருக்கும். அந்த வலி தான் மாமா. பரவாயில்ல, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மாமா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. உங்களுக்கு யாரு மேலேயும் பாசம் வச்சதில்லை. பரவாயில்ல மாமா, அக்செப்ட் பண்றேன். ஐ ஒன் மோர் திங், சாரி மாமா. சரி, ஓகே, அழாத. நீ புரிஞ்சுக்கிட்டதே மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகக்கூடாது. என் செல்லக்குட்டி எப்போதுமே சிரிச்சுட்டே தான் இருக்கணும். புரியுதா? அழக்கூடாது. உனக்கான லைஃப் கண்டிப்பா உன்னை தேடி வரும். அழக்கூடாது.
இளங்கோ சொல்லுடா. இங்க பாரு, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், மறுக்காம அதை நீ செய்யணும். என்னன்னு சொல்லு. அதை மறுக்கணுமா இல்லை ஏத்துக்கணுமான்னு எனக்கு தெரியும், சொல்லு. சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்காத. கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் அப்படியே மதுசரி வாய் அடைச்சிடுறது. இதை நீ உன்னால எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு இளங்கோ. சொல்லுடா, அதை கேட்டுட்டு இருக்கேன்ல, காது கேக்குது, சொல்லு. இங்க பாரு, அப்பா வந்திருக்காரு. எப்படியும் என்னை வளர்த்தவர் தானடா என்னை தேடி வந்திருப்பாரு. என்னை பெத்தவர் என்னை தேடி வந்திருக்க மாட்டார்ல. இனி யாரும் அவரு உயிரோட இருப்பாரா இல்ல என்னை மறந்துருப்பாரான்னு தெரியல. ஆனா என்னை அனுப்பி வைக்கும் போது சந்தோஷமா தானே அனுப்பி வச்சாரு. நான் யாரையுமே பார்க்க விரும்பல, போக சொல்லிடுடா. ஜீவா வேணாம்ப்பா, டிஸ்டர்ப் பண்ணாது. அவன் பாட்டிலே இருந்துட்டு போகட்டும். அவன் முகத்தை பார்க்கணும் தான் அங்கிருந்து இங்க வந்தேன். பார்த்துட்டேன், இது போதும் எனக்கு. நான் கிளம்புறேன். அப்பா இருங்கப்பா, அவனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க ஃப்ளைட்டில். என்னப்பா நீங்கள் ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க? இருங்கப்பா, அவனை நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவான்ப்பா. எவ்வளோ நாளைக்கு கோவம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லப்பா, அவன் கோபம் ரொம்ப ரொம்ப நியாயமானதுதான். ஏன்னா பெத்தவங்க யாருன்னே சொல்லாம தூக்கிட்டு வந்து வளர்த்தவங்க நாங்க அவனுக்கு அப்பா அம்மாவா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எந்த பிள்ளையா இருந்தாலும் பெத்தவங்கள தான் தேடும். ஆனா என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா, அதாவது அவன் அம்மா ஆசைப்பட்டான்ற காரணத்துக்காக தான் அவனை நாங்க தூக்கிட்டு வந்து வளர்த்தோம். ஆனா உண்மை தெரிஞ்சு இப்படி எங்க மேலேயே எரிஞ்சுக்கிட்டு விழுவான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா உன்னை இல்லங்கோ, நீ எப்படி உன் பெத்தவங்களை தேடுறியோ அதே மாதிரிதான் நாங்களும் உன்னோட பெத்தவங்களை தேடி அவங்க கூட உன்னை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நீ தினம் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது என்ன. அதனால நீ எதை நினைச்சு கவலைப்படாத. கண்டிப்பா உன் பெத்தவங்க கூட உன்னை நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா அது வரைக்கும் இந்த வளர்த்தவங்களை உன் அப்பா அம்மாவை நீ நினைக்கவே மாட்டியா? அத என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தும் போது சொல்லியிருந்திருக்கணும். நாங்க தான் பெத்தவங்கன்னு சொல்லி என் மனசுக்குள்ள எம்பிட்டு ஆசையை வளர்த்தீங்க. ஆனா ஒரு நாள் அதை கேட்கும் போது நெஞ்சே வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. அதனாலதான் உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு விலகி வந்துட்டேன். என்ன இவ்வளவு தானம் ஒரு பெத்தவங்களா இருந்து தாயும் தந்தை பாசத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன பெத்தவங்க யாருன்னு நான் தேடணும். போயிருங்க ப்ளீஸ். உயிர் வாழ்வதே எனக்காக என்று நீ தினம் பேசுவாய், அது என்ன ஆனது? தலை மேல் சுமை இருந்தாலும் புன்னகை தருமேதள், அது எங்கு போன? போயிட்டு வர இளங்கோ. ஜீவா போயிட்டு வர, பத்திரமா பாத்துக்கோ. தாச்சி பூண்டு குழம்பு வைக்க போறியா? இல்லத்த, மண்ணு குழம்பு வைக்கலாம்னு இருக்காங்க. உனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்ல வேண்டியதே, வேற வேலை படப்பே இல்ல. ஏல பேசாம சென்னைக்கு வேலைக்கு போக வேண்டியதானே? உன்னையில யாரும் வீட்டுல இருக்க சொன்னா? ஏன் ஆத்தா நீ சும்மா இரு. சும்மா மறுபடியும் வேளாள முருங்க மரத்துல ஏத்தி விட்ட மாதிரி ஏத்தி விட்டேன்னு வச்சுக்க. அப்புறம் ஆள் பூர்வா காசு கூட வையிட்டு இப்ப அமைதியா இருப்பா, பொறுப்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அத்தாச்சின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், தெரியுமா உங்களுக்கு? அதே அந்த எடுவட்ட பையன் சரவணா இருக்கான்ல, உங்க தம்பி மையன், அவன் எவ்வளவு ஒரு புள்ளைய இழுத்துட்டு வந்துட்டான் நம்மள கல்யாணம் கட்டிக்கிட்டு. அத்தா நீங்க வேற அவங்க வீட்ல அது நடக்காம இருந்தாதே அதிசயம். அப்படி சொல்லு பூவரசி. அதே நேரமா லவ் படிக்கிறதா நான் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையாமா, நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைட்டி கேள்விப்பட்டேன். ஆனா படு போடுது. நேத்து அவங்க வீட்ல சண்டைய பார்க்கணும். இதுக்கு அப்புறம்
நான் வாரேன். அத்தை என்னத்தை இப்பதானே வந்தேன், வந்தோடனே ஓட்டிக்கிறிய? ஒண்ணு கிடையாது, பேசி முடிச்சிட்டனா சரி வீட்டுக்கு போகணும், அதுக்குதான் அத்தாச்சி கிட்ட வாரேன்னு சொன்னேன். ஏன் இந்த டைலாக் நீங்க மட்டும் சொல்லுவீங்களோ? அது உங்க டாக்டருக்கு மட்டும் சொல்லுவீங்களோ? நாங்களும் சொல்ல மாட்டோமா? நாங்களும் சொல்லத்தையும் செய்வோம். அத்தாச்சி நான் வாரேன். டாரே எத்தனை பேர் சொன்னாலும் சரி என் மகன் சொல்ற மாதிரி வராதே. என்ன நீ ஏன் சும்மா தான் சொல்லுவிய? என் மகன் வாரேன்னு சொல்ற மாதிரி எவனாலும் சொல்ல முடியாது. இப்ப நாங்க சொல்ல மாட்டோமா? இப்ப வரங்க உங்க மகனோட சூப்பரா சொல்றேன். அத்தாச்சி யாரா அது? மாட்டுக்கு தண்ணிய வைங்க. எரும மாடு மாதிரி கத்திக்கிருக்கு பாரு. மசு மாடா எரும மாடான்னு வித்தியாசம் தெரியாம போயிடும். சீக்கிரம் தண்ணிய வைங்கடா. ஏன் அத்தை சும்மா இருக்க மாட்டீங்களா? சரி என்ன எல்லாரும் உட்காந்துருக்கீங்க? எங்க வீட்டுக்கு யாரும் போகலையா? அம்மா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், சரணா மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். இதா பாரு, அவன மாமாண்ட பல்ல உடைச்சு போடுவேன். அவன் பெரிய பெண்ண, அவனை போய் மாமான்னு சொல்லிக்கிருக்க. அவன் ஒரு இத்து போனவன், அவன் எதுக்கு நீ மாமான்னு சொல்லிக்கிருக்க? உன் ஜோலியை பார்த்துட்டு பேசாம இரு. வையாதிகத்தை 1000 ஆனாலும் முறை வருதுல, அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரி அம்மா என்ன இப்பதான் குழம்பு வைக்கிறீங்களா? அம்மா பசிக்குதுமா. அமலியா உனக்கு பசிக்க வேணாம் செய்யுமா? ஒரு சம்பதி ஒரு கேள்விப்பட்டனே, உங்க மாமா ஊருக்குள்ள இல்லையா? ஊரை விட்டு போயிட்டாரா? நேத்து ஏறி கரையில உட்கார்ந்து ஏதோ பாட்டெல்லாம் படிச்சிட்டு இருந்தியா? ஊருக்குள்ள ஒரே பேச்சால இருக்கு. ஏல பசிக்காதா? ஆமா ஊருக்கு போயிட்டாக. அதுக்காக யாத்தி என்ன ஒரு வருத்தம். மலியா வர வர மல்லியா மாதிரியே இருக்க மாட்டேங்கிற. சோ எனக்கு சொல்ல சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். டாக்டரோட நினைப்பு அதிகமா வந்துக்கிருக்கோல. அம்மா சும்மா இருங்கம்மா, நீங்களும் கூட சேர்ந்து கலாச்சிக்கிறீங்களா? இல்லடா மட்டும் உங்க சிவப்பு கலர் மனசு வச்சிருக்க உங்க மாமா விட்டு போடுவீங்களா? இந்தாரே வெள்ளமுடி, அது சிவப்பு கலர் மனசு கிடையாது. எவனுக்கு சிவப்பு கலர்ல மனசு இருக்காது. என்ன என்னத்த சொல்ல நானே? வெள்ளை மனசு பாட்டு கேள்விப்பட்டதுல வெள்ளை மனம் உள்ள மச்சான். அதுக்கு மேல எனக்கு தெரியாது. உள்ள வாங்க. யாரு? வெண்ணிலா ஓ செல்வா, வாடா. என்ன இப்பதான் வர? இல்ல நேத்து பஞ்சாயத்து ஆபீஸ்னு சொல்லிட்டு அங்க போயிட்டோம்ல, கொஞ்சம் பத்திரம்ல அடிக்காம இருந்துச்சு. அதே அது எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டு சரி உன்னை பார்த்துட்டு வரலாம்னு வந்தேன். அப்புறம் ரொம்ப சாரி வெண்ணிலா. எதுக்கு? ஒண்ணும் கிடையாது, நேத்து உன்னை பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு, மன்னிச்சுக்க. அந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரியாத்தே இருக்கும். நீ அதோடய நேற்று ஸ்ட்ரக் ஆயிட்டேன்ட்டு சரியா கூட பேசல. சரி காலையில வந்து பேசிக்கலாம்னு தான் இப்போ வந்து பேசிக்கிருக்கேன். தயவுசெய்து தப்பா எதுவும் நினைச்சுக்கிறாத வெண்ணிலா. நான் வேணும்னு சொல்றதுக்காண்டிதான் என் மனசுல எதையும் வச்சுட்டு நான் சொல்ல கிடையாது. அதாவது என் சூழ்நிலை அந்த சமயத்துல சொல்ல வேண்டிய ஒரு எக்ஸ் ஓகே, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. முதல்ல அவங்க யாரு? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. அவளுக்கு கிட்ட எதுக்கு என்ன நீ பொண்டாட்டின்னு சொல்லணும்? அவங்க யாரு? அவளுக்கு எதுக்கு நீ மரியாதை கொடுத்து பேசிக்கிருக்க? அவ மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, சரியா? அதாவது எப்படி சொல்றது, அவளை விலக்கி இவ இப்படிதான் அப்படின்ட்டு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை, அதுக்கான நேரமும் இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏய், முன்ன பின்ன தெரியாதவங்கள மரியாதை கொடுத்து தானே பேச முடியும். அதுவும் நேற்று அவங்க பேசுறத பார்த்தா என்னமோ உன் மேல அதிகமான உரிமை எடுத்து பேசுற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் நீ அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்க கூடாது. அவங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே. ஏன் வெண்ணிலா, உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னா புரியாது. இப்போ நான் அவளை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ ஃபீல் பண்ணிக்கிருக்க. அதே தப்ப அவங்க நம்மளுக்கு செய்யும் போது நமக்கு எப்படி இருந்திருக்கும் என்ன? அதே தான். அது உனக்கு இப்போதைக்கு சொன்னா புரியாது. நான் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும்போது கண்டிப்பா விளக்குறேன். ஆனா இப்ப நீ மன்னிச்சுக்க. நான் வேணும்னு சரி ஓகே, எத்தனை தடவை தான் சாரி கேட்ப? நான் எதுவும் நினைக்கல. பட் நீ அவங்க சொல்லவும் எனக்கு ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிடுச்சு. என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் நம்மளை பொண்டாட்டின்னு சொல்லிட்டானே அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றுமே நான் நினைக்கல. நானே உங்ககிட்ட வந்து காலையில் பேசலாம் தான் நினச்சேன். பட் நீயே வந்து பேசிட்டேன். ஸோ இதில் என்ன இருக்குது? ஆனால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஒன்று மட்டும் நல்லா புரியுது, உன் மேலே அளவு கடந்த பொசிஷனஸ் இருக்குன்னு மட்டும் தெரியுது. பட் உனக்கு சொல்லணும்னு என்னைக்கு விருப்பம் இருக்கோ அன்னைக்கு சொல்லு. அதே நான் சொல்றேன்ல, அவளை அறிமுகப்படுத்துற அளவுக்கு அவ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது வெண்ணிலா. அதை சொல்லணும்னு ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக நானும் காத்துக்கிருக்கேன். கண்டிப்பா உனக்கு விளக்குறேன், சரியா? சரி, ஏதாவது ஒர்க் இருந்தா பாரு. மதியானம் 2 பேரும் ஒன்னாவே சாப்பிடலாம். ஆமாம், எனக்கு ஒர்க் இருக்குது. எனக்கு சின்னதாக பக்கத்தில் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நேற்றே உன் வேலையை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி பண்ணிவிட்டேன். அதனால் நான் மட்டும் போயிட்டு வரேன். இன்னும் 5 மினிட்ஸில் நான் கிளம்பிடுவேன். நீ வேலையை பாரு. மதியானத்துக்கு மேலே வேணால் பார்ப்போம். சரி, நான் போயிட்டு ஒரு 12 மணிக்கு வந்துடுறேன்.
சரி ஓகே, ஏதாவது ஹெல்ப்டா கூப்பிடு, நான் வேணா வாரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பத்திரத்தை கூட பிற கூட அடிச்சுக்குருவோம். உனக்கு தான் உதவி நான் சொல்லி செய்யறேன். இல்லடா அதுக்காக கிடையாது, பக்கத்துல தான் போனது வந்துருவேன். இல்ல நேத்தையும் உன் வேலை பிறகு எடுத்து விட்டேன். அப்புறம் நீ எனக்கு வேலை வாக்குறேன்ற எண்ணத்துல அப்புறம் ஓ வேலைக்கு எடுத்துட்ட மாதிரி ஆயிடும்ல. அப்புறம் உனக்கு வர சம்பளத்தை நான் எடுத்த மாதிரி ஆயிரும். அதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. நான் போனது வந்துடுறேன், நீ பாத்துக்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பி. சரி, நீ எதுவும் நினைச்சுக்கறல இல்ல? இங்க வாரு, மறுபடியும் சொல்றேன், நான் ஒண்ணுமே நினைச்சுக்கறல சரியா? நீ எதை நினைச்சு வருத்தப்படாத. நீ என் ஃப்ரெண்டுடா, நான் உன்ன என்ன நினைக்க போறேன். ஆனா அந்த பொண்ணுக்கு உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. அதை வந்து உன் விருப்பப்படி நீ சொல்ற வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்க போறதில்ல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத தாண்டி அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் ஒன்று இருக்கும். அதை வந்து யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல ஒரு நல்ல மனசு வேணும். அதுக்கு உனக்கு கெட்ட மனசு இருக்குன்னு நான் சொல்லலை, அப்படி சொல்ல வரல. ஷேர் பண்ணணும்னு ஒரு மனசு வரணும்ல. இவங்க கிட்ட சொன்னா நம்ம மனசுல உள்ள பாரம் இறங்கும், இவங்க சொன்னா நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. அதுக்காக தான் சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, எதை நினைச்சு கவலைப்படாத. சரி, நான் வாரேன். எப்பப்பா லட்சரம் ஆரம்பிச்சிருவா. சரிதா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி போ. கள்ளங்கப்படம் இல்லாத மனசு. பட் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. சரி ஓகே, நீ சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண. வாய மூடு, பல்ல பாரு. இவனுக்கு தான் பல்ல இருக்குன்னு காமிச்சுக்கிருக்கான். வாய மூடுற. என்னடி நீ என்ன பண்ணாலும் ஒரு மாரியாத்தையும் பேசிக்கிருக்க, ஒண்ணு வேளங்கல. சரி, நான் வயக்காட்டுக்கு போறேன். வழிய எங்க மாமா அம்புட்டு வேகமா போறிய? மெதுவா போவோம். நான் சொல்றது கேளுங்க. வாங்க எங்க அப்பா வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம். என்ன வெண்ணக்கி நேத்தே செருப்பு கொண்டு மூஞ்சி அடிச்சாங்க, மறுபடியும் செருப்படி வாங்க சொல்றியா நீ? பின்ன செருப்பு கொண்டு மூஞ்சி அடிக்காம வாங்க மருமகனே அப்படியே உள்ள கூப்பிட்டு வச்சு உனக்கு விருந்து வைப்பாங்களா? நம்ம ரெண்டு பேரும் செஞ்ச காரியம் அப்படி. அவங்க செருப்பு கொண்டு அடிச்சாங்க, எனக்கு கவலைப்படு. வெட்டாம குத்தாம விட்டுருக்காங்க. மதுரக்காரங்க பத்தி தெரியும்ல. ஓடி வந்து கல்யாணம் பண்ணா வெட்டி போடுவாங்க. தெரியுமா தெரியாத உனக்கு? அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சனால தானே தாடி மட்டும் கட்டுனேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இப்ப நாளா வரல. உங்க அப்பே மறுபடியும் எதை கொண்டு அடிப்பானே தெரியாது. இந்த நீ சொன்ன மாதிரி வெட்டி கிட்டி புட்டாயின்னு வச்சு காம்பிடுத்தேன். நான் என்ன ஒரு புள்ளோட கணக்கெல்லாம் சரியா இருக்காருந்ததி. பாத்துக்கிருக்கேன்பா. இங்க வாரி சரவணா, நியாயப்படி அவங்க பண்ணதையும் சரி. என்ன ஏன்னா அவங்களுக்கு சூடு சொரணை எல்லாமே இருக்கு. என்னதே பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியும் போது கொஞ்சம் அவங்களுக்கு வருத்தமா தானே இருக்கும். அதனால அந்த கோவமா கட்டிக்கிருக்காங்க. எம்பிட்டு நாள் இருப்பாங்க, அதெல்லாம் சரியா போயிடும். சரி, பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எம்பிட்டு நாள் இப்படி கோவமா இருப்பாங்க? அதான் கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆச்சுல, கோவம் கொஞ்சமாவது தனியா வேண்டாம். நீ சொல்றது வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லல சரவணா. அதுக்காக என் அப்பனே ஆத்தானே உன் அப்பா அம்மா மாதிரி உதுத்துக்கிட்டு தெரியவங்க நினைச்சியா? பாத்துக்கிருக்கேன்பா. என்னாடி பொசுக்கண்டி அப்பனே ஆத்தானே ஊத்தவங்கிட்ட சொல்லிட்ட? என்னாடி உங்கள்ட்ட தாலி கண்ட பாவத்துக்கு இப்படிலாம் சொல்லலாமா? இல்லாதது பொல்லாததா சொன்னேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மா சூடு சொரணை வெக்கமான எதுவுமே இல்லாமல என்னைய படி ஏத்தி விட்டு உள்ள கூப்பிட்டுச்சு. எங்க அம்மாவை கூப்பிட்டு இல்லன்னு சொல்லு பாப்போம். சொல்லு. அப்ப அவங்க உதத்தவங்க தானே? ஆமா, அப்ப உதத்தவங்க. அடக்கி அரட்டு கிளவி என்னங்கடா? எம்புட்டு கொழுப்புகளுக்கு ஒட்டக மாட்டிக்கிறா. இவ தலைமுடி பிடிச்ச ஆஞ்சாதி சரியா வருவாள. இருடி இன்னைக்கு ஆரம்பியான்னு காட்டு. அப்ப உன் அப்பன ஆத்தால ஊத்தவங்களா இருக்கும்போது என் அப்பா அம்மா கொஞ்சம் விவரமா இருக்க வேணாமா? அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. உன் அப்பன ஆத்தாளுக்கு எதுவுமே கிடையாது. அதனால நான் சொல்றது மட்டும் கேளு சரியா? வா போய் காலில் விழுவோம். அப்படிங்கிற? சரி, அவங்க காலில் விழுந்து ஒருவேளை ஏத்துக்கிட்டா உனக்கு எனக்கு முதராத்திரி நடக்குமா? அடக்கி இருக்கு பயலே. இவனும் அவன் தானா? கிழிஞ்சு வச்சு போ. சரி விடு, உன்னை எப்படி என் வழி கொண்டு வர முடியும்? எனக்கு நடக்கும். சரி வா போ. இதாமா உதுத்த மருமகளே, காப்பி சீனி கொஞ்சம் கம்மியா இருக்குதா, கொஞ்சோண்டு சீனி போட்டு கொண்டு வந்து தாரியா? இந்தாத்தா அந்த அலையில ஊத்திட்டு போங்க, அப்புறமா சீனி நல்லா வரும். சரிதா, உதுத்த மருமக பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. அத்தை சொல்லுடி உதுத்த பேத்தி. நெருப்புல பேனால ஊத்த நில்லடி மூடிக்கிட்டேன். சரி வாங்க சரவண மாமா, சோடியா போ. போவோம். என்ன பக்கத்துல காரி ரொம்ப தே பேசிக்கிருக்கா? என் அப்பனே ஆத்தாரி பார்த்தா உதுத்தவங்க மாதிரி தெரியுதோ? இங்க வரே ஒண்ணும் சரி கிடையாது. அப்புறம் ஆரந்தது யாருன்னு காட்ட வேண்டிய நிலைமையா போயிரும். சொல்லி புடி சொல்லிட்டேன். பெரிய யோக்கியமானவனே, நான் ஒத்துக்கிறேன், நீ பேசாம. உடலும் உள்ளமும் நலந்தானா
இருக்காருந்தே நான் சொல்லுவேன். ஏன்னா உயிரோட இருக்கிறப்போ என் அப்பா பாடையில போன்னு சொல்லி சொல்ற, அப்போ உங்க அப்பா உயிரோட தானே இருக்காரு, அதே புகஞ்சு போயிட்டாருன்னு சொன்னேன். ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு. என்ன சரவணா, சரிதானே? சரி. டேய் மூதேவி, என்ன பொண்டாட்டி தாலி கட்டணும் முந்தானி புடிச்சிட்டு அலையறியா? எப்படி நாளைக்கு பாக்குறடி? அந்த மாதிரி பாதிரில வர மாட்டோம். நாங்க வாழ்க்கை முழுசு இப்படியே இருப்போம். சரி அத்தை, மாமா ஏன் ஒரு சைட கழுத்து திரும்பி இருக்கு? திரும்பாத நோயா? சரி. ஏய் என்னடி ரொம்பவே வாய் அதிகமா பேசிட்டு இருக்க? இந்தாரே இதெல்லாம் உன் அப்பா அத்தை வீட்ல வச்சுக்க. இங்க வந்து நான் வாழ போறத மட்டும் பாரு, என்ன எங்களுக்கு அடங்கிட்டே நீ இருக்க. ஏய் வாய மூடு. உன்ட்ட நேத்து என்ன சொன்னேன்? உன் குடும்பமே உதுத்தவங்கங்கறத கரெக்ட்டா ப்ரூவ் பண்ணிக்கிருக்க. நேத்து என்ன சொன்னேன்னு உன்கிட்ட கேட்டேன். என்ன நீ அதிகாரம் பண்ண கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அப்ப என்ன அன்னைக்கு அதிகாரம் பண்ணிக்கிருக்க? முதல்ல மரியாதை கொடு, சரியா? ஆயிரம் ஆனாலும் உனக்கு நாக்குற வர வருதுல, மூடிக்கிட்டு அத்தாச்சின்னு கூப்பிடு. அப்புறம் நீ பேச. அப்பலாம் கூப்பிட முடியாது. நீ சொல்லினா உன்னை அத்தாச்சியா கூப்பிடணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது. கூப்பிட முடியாது. என்னடி செய்வ? சரி நீ கூப்பிட வேணாம். டா சரவணா, நான் உனக்கு யாரு? என் பொண்டாட்டி. அம்மாக்கு யாரு? தங்கமான மருமக. அப்ப உன் தங்கச்சி யாரு? நாத்தனாரு. அப்ப உன் தங்கச்சி எப்படி கூப்பிடணும்? அத்தாச்சின்னு கூப்பிடணும். அப்ப கூப்பிட சொல்லு. என்னால 1000 ஆனாலும் உனக்கு அத்தாச்சி முறை வருதுல, அத்தாச்சிட்டு கூப்பிடு. எதுக்கு இப்படி மரியாதை பேசிக்கிற? நீ பொத்து பொண்டாட்டி தாச, நீ ஒண்ணு பேச தேவையில்ல. உன் பொண்டாட்டி நாங்க அத்தாச்சின்னு கூப்பிடணுமா? இந்த ஒரு முகர கட்டை இவர அத்தாச்சின்னு வேற கூப்பிடுறாங்க. என்னால கூப்பிட முடியாது. போ, அவ அத்தாச்சின்னு கூப்பிடனா அவள அந்த வீட்டை விட்டு போக சொல்லு. அப்படே நாங்க கூப்பிடு. ஓஹோ, நாங்க வீட்டை விட்டு போனோம்னா என்ன உட்கார்ந்து சேவர்கிட்ட அத்தாச்சி அத்தாச்சின்னு புராணம் படிக்கிறியா? மூஞ்சிலே குத்துனே வச்சுக்க. அத்தாச்சின்னு கூப்பிடு. இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் மீனாட்சி யாருன்னு உனக்கு காட்டுவேன். ஏய் என்னம்மா, நானும் பாவம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வந்துட்டியே அப்படின்னு மருமகளை உள்ள கூப்பிட்டா என்ன? என் மகளுக்கு உனக்கு ஒரே வயசு தானே? அத்தாச்சிட்டு கூப்பிட்டா என்ன கூப்பிடுற? மரியாதையா முக்கியம், அப்ப சொத்து தானே முக்கியம். சொத்து சொத்து என்ன சொத்து சொத்து கரும சொத்து நேரே புடிச்சு உள்ள கூட்டறியா? அதான் உனக்கு பேச மாட்டேன். இங்க பாருங்க, என்ன பொம்பளை பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? அதே இப்படி வாழ வேண்டிய வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆயிரமே ஆனாலும் நாத்தனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேணாமா? உங்க மகளை அத்தாச்சிட்டு கூப்பிட சொல்லுங்க. அப்பனாத்தே அவளுக்கு நான் என்ன வந்தாலும் செய்வேன். இல்லனா என் புருஷனை விட்டு எதையுமே செய்ய விட மாட்டேன் பாத்துக்கங்க. நானே ஒரு வெறுமையன், இந்த மூஞ்சிக்கு நான் என்ன செய்வேன்? கேட்டியாமா நாத்தனாரே? உன் அண்ணனே உனக்கு ஒண்ணும் செய்ய முடியாதாமா? அவனே ஒரு வெறுமையாத்தே இருக்கானாமா? இதை விட நான் என்ன சொல்ல? நீ முதல்ல என்ன மதிடி, அதுக்கப்புறம் உன்னை நான் அத்தாச்சிட்டு கூப்பிடுறது இருக்கட்டும். நீ மதிக்கிற அளவுக்கு என்ன செஞ்ச? இல்ல புருஷன் கூட நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தியா? இல்ல புள்ளையட்டே உருப்படியா வச்சிருந்தியா? உன்னை மதிக்கிற அளவுக்கு இங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுவும் எங்க பரம்பரையா புதர் மாதிரி மண்டை வச்சிருக்கவங்க மரியாதை கொடுக்க வாஞ்சிட்டு இருக்காங்க. உன் மண்டையில புதருதே இருக்கு. என்னமோ புதருக்குள்ள கொண்டு போய் மண்டையை விட்டு எந்திரிச்சு அந்த மாதிரி நினைக்கிற. அப்படிலாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. என்ன செய்வ? சரி நீ என்னை புதருன்னு சொன்னதெல்லாம் போதும். இப்ப என்ன ஆட்டிக்கிட்டு எங்கேயோ போற? என்னமோ அப்பா வேணா ஆத்தால வேணாம் சொல்லி தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இப்ப என்ன அன்னைக்கு ஆட்டிக்கிட்டு புருஷனை கூட்டிட்டு எங்கேயோ போறேன்? நான் என் அப்பா ஆத்தா வீட்டுக்கு போவேன். உனக்கு என்ன? அதை பத்தி உனக்கு என்ன வருது நான் கேக்குறேன். நான் போவேன். அதை பத்தி நீ பேசவே கூடாது. ஏமா அப்பே ஆத்தா யாரு வேணான்னு சொல்லி தானே உன்னை இந்த வீட்டுக்குள்ள நான் மருமகளை கூப்பிட்டேன். இப்ப என்ன அப்பே ஆத்தாண்டு போற? அது எப்படி? நான் வேண்டாம் வெறுப்ப வந்ததாவே இருந்துட்டு போகட்டுமே. ஆனாலும் என் அப்பா ஆத்தா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க கூடாதா? சரணா, நான் உனக்கு யாரு? பொண்டாட்டி. உன் அம்மாக்கு யாரு? உங்க வர வீச தேடினாலும் இப்படி ஒரு பொண்ணா கிடைக்காத மருமக. அப்ப உங்க அம்மா பாத்தியா? நம்மள வீட்டை விட்டு வெளிய போறேன்னு சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்னடா? இங்க பாரு, இவ இப்ப வீட்டுக்கு போய் அவன் அப்பளையும் ஆத்தாலையும் சமாளிச்சு எதையாவது பண்ணி சம்மதிக்க வச்சாதே, அங்க இருந்து அவங்க சீரும் சிறப்புமா வருவாங்க. இப்ப போய் அவ வீட்டுல நல்ல 4 விதமா பேசி அந்த ஏழு விட்டு பையன் இருக்கான்ல, அதை ஒரு குடிகாரன் நான் எப்படி வச்சிருக்கேன், அவனையும் கூட்டிட்டு போய் அப்படி இப்படி கொஞ்சம் பேசினாதே சீரும் சிறப்பும் கொண்டு வந்து இறக்குவாங்க. என்னதே ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நல்லா சீரும் சிறப்புமா எல்லாத்தையும் பாத்துக்கணும்ல, அதனால அப்படியாக்கா இதை முன்னாடி சொல்ல வேண்டியதானே? சரி அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளியமாலேன்னு மானம் கட்ட அயோக்கிய பண்ணிடலாம். குழப்பத்தை புழுத்த வெளியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. எங்க வீட்டு குத்து வழக்கே போத்தா போ, நல்லபடியா போய் என்னென்ன பேசணுமோ பேசிப்புட்டு என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிவிட்டு வா. போத்தா என் வீட்டுக்கு குத்து வழக்கு ஏத்த வந்தவளே. இந்த பொண்ணு நேற்று செல்வாக்கிட்ட வம்பளத்துக்கு இருந்துச்சே, அந்த பொண்ணு தானே? இப்போ எதுக்கு நம்மளை போடாமல் வழிமறைச்சிருக்கு? என்ன பிரச்சனை பண்ண போகுதுன்னு தெரியலையே. எஸ்கியூஸ் மீ, என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்படி போறக்கார வழிமறைச்சு நினைக்கிறீங்க? எனக்கு வேலை இருக்கு. ஏன் இந்த வண்டியை பார்த்துமா தெரியல யாருண்டு? இந்த ஊர் தாசில்தார். அது தெரியுதுங்க. அது யாருங்க இல்லைன்னு சொன்னா? தாசில்தார்
போதுமே, எதுக்கு தேவையில்லாம அந்த எடுவட்ட பையனை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மை டியர் வேர்ட்ஸ், எதுக்கு எடுவட்ட பையனா சொல்லி பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் உங்களுக்கு அவர் வேண்டாத ஒரு வெறுப்பா இருந்தாலுமே, ஆனா ஏன் நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? 1000 தான் ஆனாலும் மனுஷங்களை மதிக்கிற குணத்துக்கு இருங்க, ஓகேவா? இப்படி மிருக மாதிரி பேசாதீங்க. நீ ஒண்ணு அவனை பத்தி எனக்கு சர்டிபிகேட்லாம் தர வேணாம், ஓகேவா? நீ எதுக்கு அவங்க கூட சுத்திட்டு இருக்க? அதே என்னோட கேள்வி. அவங்க கூட எதுக்கு எப்ப பாரு பாக்குற நேரம் போல என்னமோ உன் புருஷன் மாதிரியே கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க? அவன் என்னமோ உன்னை பொண்டாட்டிங்கறா, நீ என்னமோ அவங்க கூட சுத்திட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு வேறங்கல. எக்ஸ்கியூஸ் மீ. அட அது யாரு? தாசில்தார் மாதிரி தெரியுது. பக்கத்துல இன்னும் கொஞ்சம் உத்து பாப்போம். யாரு? அட நம்ம புகதர நாத்தனாரு. இவன் என்ன வெண்டிக்கு தாசில்தார் ரெண்டு பேசிட்டு இருக்கா? சரி, நாமளும் வம்பளுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. போய் 2 வம்பை இழுத்து விட்டு வருவோம். நான் வாரடி புகதர. சே உன்கிட்ட வம்பளுக்காம நான் ஏச்சு போயிட்டேன். அதனால இன்னைக்கு வம்பளுக்கு நல்லா தெம்ப ஏத்திட்டு கறிக்கு அடிக்க வேண்டிய வீட்ல போய். எப்போதரு புதருதான் என்னாத்துனாருதான், எப்போதரு புதருதான் என்னாத்துனாருதான். நான் வாரேன். ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைல் கேட்ட மயில நான்டா. சிட் 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 என்ன கச்சு, சிட் 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 என்ன கச்சு, மணிக்கு மேல நானும் என்பல. என்ன தாசலே? ஏய் பூவரசி, நீங்க நானே தாசலே. என்ன இந்த சைடு வந்திருக்கீங்க? ஆமா, இவகிட்ட என்ன பேச்சு உங்களுக்கு? இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. போற வழிய மறைச்சு நின்னுக்கிருக்காங்க. எனக்கு பக்கத்துல உள்ள மீட்டிங் ஏறி வச்சிருந்தாங்க. அதை போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வரக்குள்ள நேரம் மாதிரி இப்படி வழிய மறைச்சு நின்னுக்கிருக்காங்க. நேத்து ஒண்ணு கிடையாது. நேத்து உங்க தம்பி நானும் ஒரு மீட்டிங் வரைக்கும் பக்கத்து ஊருக்கு போயிருந்தோம். அப்ப அங்கேயே வந்து வம்புடுத்தாக. என்ன எதுன்னு தெரியல. செல்வாட்ட கேட்ட எதையும் சொல்லவே இல்ல. இப்போ இங்க வந்து என்ன வம்புடுத்து இருக்காங்க என்னன்னு தெரியல. இந்த புதருக்கு வேற வேலை இல்ல. இந்த புதருக்குள்ளலாம் இருந்துட்டு எலிக்குட்டி ஓடி வரும் தெரியுமா? அந்த மாதிரி தான் சில பேர் சும்மாவே இருக்க முடியாது, நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதனாலவே சரி தாசரே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்க யாருன்னு எனக்கு தெரியும், இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் பண்ணிருக்காது? யாருன்னு சொல்லுங்களே. உன் தம்பியை கேட்டா அவனும் சொல்ல மாட்டேங்க. அதுக்கு ஒரு நேரம் காலம் வரும், பொறுவெண்ணிலா அப்படின்ட்டியா காலையில. நான் அப்படித்தான் சொல்றேன். இந்த போதர் மண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு இவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய எலிசபெத் மகாராணிலாம் கிடையாது. நீங்க பேசாம போங்க. இவங்களை எப்படி நாங்க பாத்துக்கிறோம் எனக்கு தெரியுது. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய வர நேரத்துல தெரிய வரும். என் தம்பி ஏதாச்சும் சொன்னா ஆயிரத்துக்கு காரணத்தை இருக்கும். என்னமோ பண்ணுங்க. சரி, நான் வாரேன். என்ன கேள்வி கேட்டதுனால அவகிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க? சொல்லு, யார் நீ? ஏன் நாத்தனாரு என்ன பண்ணுவ? ஆளு மண்டையும் பாரு, செத்துரு போ. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரை வேணாலும் இருந்துட்டு போங்க. பட் நீங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்றேன்னு எனக்கு இதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. நான் மீட்டிங் அட்டன் பண்ணணும். ஸோ பை. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? டயலாக பாரு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயாவாமா? இந்த முகர அப்படியே கீழே விழுந்து தார் ரோட்ல தேஞ்சு போன மாதிரி படுத்து கிடப்பாக. இவங்க வீழ்வாங்களா? நாங்க உட்கார்ந்து பார்க்கணுமா? போடி போடி போதரு மூஞ்சிய பாரு. இன்னைக்கு என்னமோ பெரிய வெண்ணையாட்டம் உன் தம்பிக்கு கால்ல வந்து விழுந்த. இப்ப என்ன பெரிய இவாட்ட பேசிட்டு இருக்க பழைய? இங்க பாரு, அதெல்லாம் ஆக்ஷன். அதெல்லாம் அப்ப உன் மேல கொஞ்சம் கோவம் கலந்துருந்துச்சு. ஆனா என்னைக்கு எங்க வீட்டு வாரிசு நீ ஆச்சியோ அன்னைக்கு நீ ஒரு நாய்க்கு கேவலமானவளா ஆயிட்ட. சரியா? உடனே நாங்க மதிக்கவே மாட்டோம். இப்ப என்ன வெண்ணைக்கு நீ டாஸ்கிட்ட வம்பிட்டு இருக்க? ஏன் என் தம்பி யார் கூட போனா உனக்கு என்ன? ஏன் உனக்கு என்ன எங்கேயாவது பொத்துக்கிட்டு கோவம் வருதா? எதுக்கு கோவம் வருதுன்னு கேட்கிறேன். கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லாதவ நீ அதுக்கு கோவப்பட்டு இருக்க. நல்லா கேட்டு போயிருவேன். மூஞ்சிய பாரு. போதரு போடி மஞ்சசாணி மண்டை. அதாவது மூஞ்சி பாரு. காதலிச்சா கவிதை வரும் கண்டு கொண்டேன் பெண்ணா என்று கண்டு கொண்டேன் உன்னா. அச்சிபே ஆளு குட்டிமா, ஏன் தூங்கல? என்னம்மா? ஒன்றும் இல்லை மாமா. ஏண்டி, ஏதாவது பண்ணுதா? ஹூய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. ஒன்றும் இல்லை மாமா. வேணா கதை சொல்லட்டா? வேண்டாம். இதுக்கு மேலே மறைச்சா மாமா. மாமா தாமரை, மாமா மாமா என்னால முடியல மாமா. வயிறு ரொம்ப வலிக்குது மாமா. மாமா நானும் ரொம்ப நேரமா இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னே இருந்தேன். நீங்க பயந்துருவீங்க. ஐயோ மாமா என்னால முடியல மாமா. தாமரை, தாமரை என்னம்மா? மாமா என்னால முடியல மாமா. மாமா தாமரை, தாமரை ரொம்ப பயமா இருக்கு. தாமரை, தாமரை.